டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதில சென்டர்ல இருந்து மேல சென்டர்ல ஒரு ஊசிய வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு, மேல கொண்டு போயிட்டு, அத அப்படியே கீழ கொண்டு வரணும். கீழ கொண்டு வரும்போது சென்டர்ல வந்துட்டு நாட் ஃபார்ம் ஆயிடும். திரும்ப கீழ வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, திரும்பவும் சென்டர் கொண்டு வரும்போது, அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. லாக் பண்ணிட்டு, பக்கத்துல கொஞ்சம் கேப் விட்டு, திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் போட்டு, திரும்பவும் கீழ இருந்து மேல, அப்படியே மேல இருந்து ஸ்ட்ரெயிட்டா கீழ இழுத்துட்டு வாங்க. சென்டர்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு நாட் மாரி ஃபார்ம் ஆயிடும். அடியில வந்துட்டு நீங்க த்ரெட்ட டைட்டா புடிச்சுக்கோங்க. அதாவது நீங்க விரலால ஊசியில நூல சுத்துவீங்க இல்லையா? அது வந்துட்டு ரொம்ப கிட்ட விரல வச்சு சுத்துனீங்க அப்படின்னா, நாட் ஃபார்ம் ஆகுறது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு பக்கத்துல ஒரு செயின் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா மேல இருக்கிற லைன்ல குத்திட்டு, அப்படியே த்ரெட்ட நீடிலால அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா, கீழ லைன்க்கு இழுத்தீங்கன்னா, சென்டர்ல வந்து நாட் ஃபார்ம் ஆயிடும். திரும்பவும் சென்டருக்கு இழுக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு பிகினரா இருக்கும்போது வந்துட்டு, அது முடிச்சு விழுற இடம் வந்து கொஞ்சம் நாட் ஃபார்ம் ஆகுற மாதிரி வராது. லூப் மாரி வரும். நீங்க கரெக்ட்டா போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் அங்க ஒரு சின்னதா ஒரு லாக் பண்ணிட்டு, பக்கத்துல கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு, திரும்ப மேல, திரும்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கீழ. இப்போ சென்டர்ல வந்து நாட் ஃபார்ம் ஆயிருக்கும். திரும்ப இப்படி மேலேருந்து கீழ இருக்கும்போது ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். திரும்ப கீழிருந்து மேல இழுக்கும்போது ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா அது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு லாக் செயின் போட்டுட்டு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு, திரும்ப மேல கீழ மாத்தி அப்படியே போட்டே வாங்க. Pinterest ஆப்ல போயிட்டு டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் டிசைன் சொல்லி போட்டீங்கன்னா, நெறைய டிசைன் வந்து காட்டும். உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒரு டிசைன் வந்துட்டு நீங்க போட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது வந்து இந்த சைஸுக்கு தான் போடணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. இன்னும் நீங்க சின்னதாவும் போடலாம், இன்னும் பெருசாவும் போடலாம். நீங்க சூஸ் பண்ற டிசைன பொறுத்து உங்களோட சைஸ் வந்து வேரி ஆகும். இத வந்து நீங்க ஜரி த்ரெட்லயும் பிராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்க. இந்த ஒரு டிசைன வச்சு நீங்க ஒரு இந்த ஒரு ஸ்டிச்ச வச்சு நீங்க ஒரு டிசைன் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு ஸ்டிச்லயுமே ஒரு டிசைன் நீங்க போட்டு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்க. நீங்களும் இதே மாரி ஃப்ரீயா ஆரி ஒர்க் கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணி நீங்க மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். இதோட டிசைன் ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் வந்து ஸ்க்ரீன்ல ஒண்ணு லாஸ்ட்டா அட்டாச் பண்றேன் பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ஃப்ரீயா ஆரி ஒர்க் கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.